வணக்கம். இன்றைக்கி ஜானோஸ் கிச்சனில் ஒரு சிம்பிளான அதே நேரத்தில் ஹெல்த்தியான லஞ்ச் காம்போ செய்யலாம். முதல்ல உருளைக்கிழங்கு ரசத்துக்காக நான் குக்கரில் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை கட் பண்ணி போட்டிருக்கேன். 2 மீடியம் சைஸ் பழமான தக்காளியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூனுக்கு துவரம்பருப்பை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கிறேன். குக்கரில் தண்ணி சேர்த்துக்கலாம். 2 சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் இந்த அளவுக்கு போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கூடவே கொஞ்சமாக சாம்பார் பொடியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு 3 விசில் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். அது இருக்கட்டும். ஒரு உரலில் கொஞ்சமாக மிளகு சேர்த்துருக்கேன், கொஞ்சம் சீரகம் சேர்த்துருக்கேன். இதை பவுடர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கோர்ஸாக பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட பூண்டு 10 பல் பூண்டு தோலை உரிச்சிட்டு போட்டுக்கிறேன். தோலோடு சேர்க்கலை. அதையும் சேர்த்து இந்த மாதிரி நசுக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கோர்ஸாக இருக்கணும். இப்போ குக்கரில் 3 விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிடுச்சு. குக்கர் திறந்துக்கலாம். பருப்பு, தக்காளி, உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா வெந்துருச்சு. எனக்கு குக்கரில் மசிக்கிறதுக்கு வாட்டம் இல்லை. அதனால் நான் ஒரு குழிவான பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டு கரண்டியால் அதை மசிச்சு விட்டுக்கிறேன். ரொம்ப கூழாக மசிச்சிட வேண்டாம். இந்த அளவுக்கு மசிச்சா போதும். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து கொடுத்துட்றேன். இப்போ இதில் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம இடித்து வச்சுருந்த மிளகு, சீரகம், பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி தழை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறேன். இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா காஞ்சதும் அதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேன். கடுகு வெடிக்கட்டும். கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஒரு 3 வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். 1 பச்சை மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். அதெல்லாம் வெடித்து வந்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கு ரசத்தை அதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி நுரைச்சி வரும்பொழுது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ஒரு ஹெல்த்தியான உருளைக்கிழங்கு ரசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரசத்தில் அடி திப்பியெல்லாம் எதுவும் இருக்காது. அப்படியே கலந்து அப்படியே சாப்பிடலாம். இப்போ இதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷாக இஞ்சி புதினா துவையல் செஞ்சுக்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருந்தேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். கருப்பு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் செவந்து வரட்டும். இப்போ இது கூட தாளிப்பு வடகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இந்த தாளிப்பு வடகமும் கொஞ்சம் பொரிஞ்சு வந்த பிறகு இஞ்சி 70 கிராம் அளவுக்கு இருக்கும், பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி இது வதங்கினதுக்கப்புறம் இதை காரத்துக்காக 2 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். வரமிளகாய் கருகிடாமல் ஒரு வாட்டி கலந்து கொடுத்துட்டு இதில் புதினா ஒரு கைப்பிடி நிறைய சேர்த்துருக்கேன். கூடவே கொத்தமல்லி தழையோட தண்டு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டு இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுறேன். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் கொஞ்சமாக தெளித்து மட்டும் இதை கெட்டியாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அவ்வளோதாங்க, ஒரு டேஸ்ட்டான லஞ்ச் காம்போ ரெடி ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு ரசம், இஞ்சி புதினா துவையல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.